சங்கீதா அவர்கள் விஜய் அவர்களோட வீட்டுக்கு பாக்ஸ் ஒன்று அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடச்சிருக்கு. அது என்ன பாக்ஸ், அதில் என்ன இருந்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சமீபத்தில் சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே சங்கீதா மற்றும் விஜய் இவங்கள பற்றின டாக்ஸ் தான் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. தினமும் ஏதாவது ஒரு தகவல் வந்த வண்ணம் இருக்குது. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, டிவோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் விஜய் அவர்கள் நீலாங்கரை வீட்டுக்குள்ளே சங்கீதாவை அனுமதிக்கலை. அங்கே இருக்கக்கூடிய அவங்களோட பொருட்கள் எல்லாத்தையுமே சங்கீதா அவர்களோட வீட்டுக்கே அனுப்பியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. விஜய் அவர்கள் செய்ததை தொடர்ந்து இப்போ சங்கீதாவுமே விஜய்க்கு சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸில் போட்டு விஜயோட நீலாங்கரை வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்களாமா. அதில் முக்கியமான பொருட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா விஜய் அவர்கள் இவங்களும் இருக்கக்கூடிய கல்யாண ஆல்பம், விஜய் அவர்கள் போட்டு விட்ட இந்த மெட்டி, அண்ட் இது மட்டும் இல்லாமல் கல்யாணத்துக்கு கொடுக்கப்பட்ட பொருட்கள், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே திருப்பி அனுப்பியிருக்காங்க. அண்ட் விஜய் அவர்கள் இவங்களோட பிறந்தநாளுக்கு வாங்கி கொடுத்த கிஃப்ட், கல்யாண நாளைக்கு வாங்கி கொடுத்த கிஃப்ட், ஒரு சில முக்கியமான விஷயங்கள், அவர் வாங்கி கொடுத்த நகைகள் அப்படின்னு இது எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸில் போட்டு விஜய் அவர்களோட வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் சமீபத்தில் வெளியாகியிருக்கு. விஜய் அவர்களுடைய பொருட்களை அனுப்பியிருக்கக்கூடிய சங்கீதா அவர்கள் அவங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான விஷயங்களை அவங்க கோர்ட்டில் கேட்டிருக்காங்க. குறிப்பாக விஜய் அவர்கள் திரைப்படங்களில் நடித்து கோடி கோடியாக வச்சுருக்காரு. அதனால் அவருடைய சொத்துக்களில் பாதி அப்படி இல்லைன்னா எனக்கும் என்னோட குழந்தைகளுக்கும் வாழ்நாள் முழுக்க செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வச்சுருக்காங்க. அண்ட் விஜய் அவர்கள் கண்டிப்பாக இதற்கு ஒத்துக்குவார் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏப்ரல் மாதம் தேர்தல் இருக்குது, அதில் தான் இவங்களோட ஃபஸ்ட்டு ஹியரிங்கும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது அந்த டைமில் மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த ஒரு காரணத்தினால தான் விஜய் அவர்கள் அந்த ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு ஓகே சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் கிடச்சிருக்கு. அண்ட் விஜய் அவர்கள் அவர்களுடைய பொருட்கள் எல்லாத்தையுமே சங்கீதாவுக்கு அனுப்பிட்டாங்க. அதே போல் சங்கீதா அவர்களும் அவர்களுடைய பொருட்கள் எல்லாத்தையுமே விஜய் சாருக்கு இப்போ அனுப்பியிருக்காங்க. இரண்டு பேருக்குமே ஃபஸ்ட்டு ஹியரிங் ஏப்ரல் 20. மியூச்சுவலாக இவங்க 2 பேருமே பிரிகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு கணம் இது மிஸ் ஆகும் பட்சத்தில் என்னென்ன பார்க்க போகிறோமோ அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு உரம் இருக்க, மணிரத்னம் அவர்களோட அடுத்த படத்துக்கு சாய் அபியங்கர் அவர்கள் தான் இசையமைக்க போகிறாரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு. இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் தக் லைஃப் படத்துக்கு அப்புறம் விஜய் சேதுபதி மற்றும் சாய் பல்லவி இவங்க 2 பேரை வச்சு ஒரு காதல் படம் இயக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்திருக்காரு. அண்ட் இந்த ஒரு படத்துக்கு இனிஷியலாக ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான் இசையமைக்கிறதாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வெளியாகி இருக்க தகவல் என்ன அப்படின்னா, யங்ஸ்டர்ஸ்க்கு வைபாக இருக்கணும் அண்ட் யங்ஸ்டர்ஸ் கூட கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிற ஐடியாவில் மணிரத்னம் அவர்கள் இருக்காராமா. அண்ட் அந்த ஒரு காரணத்தினாலேயே சாய் அபியங்கர் அவர்களை அவரு புக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. மணிரத்னமும் ஏஆர் ரஹ்மான் அவர்களும் ஏகப்பட்ட படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லா படங்களுமே மிகப்பெரிய ஹிட் அடிச்சிருக்கு. அண்ட் இப்போ மறுபடியும் அந்த ஒரு காம்போ வரும்னு எதிர்பார்க்கும் பட்சத்தில் சாய் அபியங்கர் கூட மணிரத்னம் அவர்கள் கைகோத்திருக்குது டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு. இதற்கு முன்னாடி மணிரத்னம் இளையராஜாவோட கைகோட்டிருந்தாரு, அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மானோட, இப்போ சாய் அபியங்கரோட கைகோத்திருக்காரு. அண்ட் இந்த ஒரு காம்போவும் அதே மாதிரியான ஒரு மேஜிக் சாங்ஸை கொடுக்குதா, மேஜிக் ஹிட்ஸை கொடுக்குதா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ஒரு காம்போ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.